இனிய வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் தேசிய கல்வி நிறுவனத்தின் கல்வி சேவை ஒளிபரப்பு ஒன்றினூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் காப்போதா உயர்தரத்துக்குரிய இரசாயனவியல் பாடத்தில் ஒரு முக்கிய அங்கமான அசேதன இரசாயனம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பற்றிய சில எண்ணக்கருக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனென்றால் தற்போதைய காலகட்டத்தில் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அசேதன இரசாயனம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பின் ஒரு மீட்டல் மாதிரி உங்களுக்கு செய்ய விரும்புகிறோம். என்ற இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பல மாணவர்களின் ஒரு கருத்து பாடமாக்க வேண்டும். எனவே அதை செய்வது கடினம் என்று கருதுகிறார்கள். அல்ல பிள்ளைகளே, அவற்றை விளங்கி தொகுத்து வகுத்து ஒப்பிட்டு படித்தால் மிக சுலபமானது. அந்த வகையிலே நான் உங்களுடைய பாடத்திட்டத்தில் உள்ள இந்த அசேதன இரசாயன பகுதிகளிலே அப்படியான ஒரு சுருக்க முறையை கையாளுகின்றேன். நல்லது, இப்பொழுது நாம் விடயத்துக்குள் இறங்குகின்றோம். பாருங்கள், முதலாவதாக வளியுடன் மூலகங்களின் தாக்கங்கள். இந்த மூன்று தாக்கங்கள் எங்களுக்கு முக்கியமானவை. வளியுடன் மூலகங்களின் தாக்கங்கள், நீருடன் தாக்கங்கள், அடுத்து அமிலங்களுடன் தாக்கங்கள். ஒரு சில சந்தர்ப்பங்களில் காரங்களும் பயன்படும். இங்கே வளியுடன் தாக்கங்கள் என்று ஒப்பிட்டுத்தான் சொல்லுகின்றேன். வழமையாக இல்லையா, நீங்கள் கருதும் போது எஸ் தொகுப்பு உலோகங்கள், பி தொகுப்பு உலோகங்கள், டி தொகுப்பு என்று எண்ணக்கருக்களை கொள்வீர்கள். அந்த வகையிலே நாம் அவ்வாறு எண்ணாமல் இவை அனைவற்றையும் ஒன்றாக்கி இணைத்து பார்க்கின்றோம். சரி, முதலாவதாக பாருங்கள், கூட்டம் ஒன்று. கூட்டம் ஒன்றின் மூலகங்கள் உங்களுக்கு தெரியும், தாக்குதிறன் கூடிய உலோகங்கள் எக்ஸெப்ட் ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு பொருத்தமான கூட்டம் இல்லை. இருந்தாலும் நவீன ஆவர்த்தன அட்டவணையில் அது கூட்டம் ஒன்றில் வைக்கப்படுகின்றது. அது ஹைட்ரஜன். ஆனால் அதனை தவிர்த்து விடுங்கள், அது கூட்டம் ஒன்றுக்கு சிறந்த உதாரணம் அல்ல. லிதியம் முதல் பிரான்சியம் வரை கூட்டம் ஒன்று என்று கருதினாலும் லிதியத்தின் இயல்புகள் சிறிது வேறுபட்டன. இந்த கூட்டங்களிலே கூட்டம் ஒன்றில் லிதியம், கூட்டம் இரண்டில் பெர்லியம், மூன்றில் போரன், அவ்வாறு இந்த கூட்டங்களிலே முதலாவதாக அமைகின்ற மூலகங்கள் ஏனையவற்றிலிருந்து சிறிது வேறுபட்டன. கடைசியாக அமைகிற மூலகங்கள், குறிப்பாக இந்த பிரான்சியம், ரேடியம் போன்றவை கதிரியக்க சிதைவுக்குரியன. எனவே அந்த எண்ணக்கருக்களும் எமக்கு அவசியம் அல்ல. ஆனால் லிதியம் மிக முக்கியமான ஒன்று. அந்த லிதியத்தின் இயல்புகள் மக்னீசியத்தின் இயல்புகளுடன் பெரிதும் ஒத்து வரும். அதனால் லிதியத்தையும் நாம் இங்கே கூட்டம் ஒன்றுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக கொள்வதில்லை. அதனை மூலைவிட்ட தொடர்பு என்று சொல்வார்கள். இந்த பலம் இருந்து இடமாக, மேலிருந்து கீழாக, மூலைவிட்டமாக அமைகிற மூலகங்கள் தான் அவை. சரி, முதலாவதை பார்ப்போம். சோடியம் கூட்டம் ஒன்றுக்கு சிறந்த உதாரணம் சோடியம். அது இந்த அறை வெப்பநிலையில் வளிமண்டல ஆக்சிஜனுடன் விரைவாக தாக்கி சோடியம் ஆக்சைடை கொடுக்கும். வெப்பமாக்கின் மஞ்சள் சுவாலையுடன் தீப்பற்றி எரியும். அடுத்தது, ஆனால் மிக முக்கியமான ஒரு விடயம், மிகை ஆக்சிஜனில் அல்லது ஆக்சிஜனில் அவை சோடியம் பெர ஆக்சைடை பிரதான விளைவாக கொடுக்கும். சோடியம் ஆக்சைடு உருவாகும், இல்லை என்று சொல்லவில்லை. Na2O2வை பிரதான விளைவாக கொடுக்கும். இங்கே ஒரு கவனம், இந்த லிதியமானது நேரடியாக பெர ஆக்சைடுகளை ஆக்குவதில்லை. அந்த சொல்லை கவனியுங்கள், நேரடியாக பெர ஆக்சைடை ஆக்குவதில்லை. ஆனால் லிதியம் பெராக்சைடு உண்டு, அது இன்டிரெக்ட் மெத்தட்ஸ், நேரற்ற வழிமுறைகளில் அதை செய்கின்றோம். அப்போ அந்த தாக்கத்தையும் பாருங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த
பொட்டாசியம் ருபீடியம் சீசியம் என்று எடுத்தால் ஒட்சிசனோட பிரதான விளைவாக சூப்பர் ஆக்சைடு தான் உருவாகும். KO2 ஃபார்முலா மனதில் வச்சுக்கொள்ளணும். KO2 அங்கே கீழே தெளிவாக சொல்லுகின்றேன். லிதியம் விதிவிலக்கு, அறை வெப்பநிலையில் மந்தமான தாக்கம், வெப்பமாக்கின் தீப்பற்றி எரியும் செந்நிற ஒளிர்வுடன். தவிர லிதியம் பெராக்சைடு நேரடியாக உருவாகாதென்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் ஒரு முக்கிய விடயம், கூட்டம் ஒன்றின் மூலகங்களிலிருந்து அது லிதியத்தின் வேறுபாடு. என்ன முக்கியம்? லிதியம் மட்டும் வளியில் எரிக்கும் போது அல்லது நைதரசனுடன் வெப்பமாக்கும் போது நேரடி தாக்கத்தால் லிதியம் நைட்ரைட்டை உருவாக்கும், Li3N. ஆனால் Na3NO ஏனைய கார உலோக நைட்ரைடுகளோ உருவாவதில்லை. காரணம் திண்மத்துக்குரிய தள்ளுகை, ஸ்டியரிக் எஃபெக்ட். ஒரு N3- சூழ 3 சோடியம் அயன்கள் இருப்பது அவற்றின் பருமன் காரணமாக அவற்றினிடையே கூடிய தள்ளுகையை கொடுக்கும். இதனால் Na3N உறுதியற்றது, உருவாவதில்லை. Na3N மட்டுமல்ல, ருபீடியம் சீசியம் என்பவற்றுக்கும் உருவாக மாட்டார். இது மனதில் தெளிவாக கொள்ளுங்கள். Na3 என்ற சேர்வையே இல்லை. காரணம் என்ன? திண்மத்துக்குரிய தள்ளுகை. உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்படி என்றால் எவ்வாறு லிதியம் நைட்ரைடு சாத்தியம்? லிதியம் அயன் பருமன் குறைவு, சிறிய கற்றியன், இதனால் அவற்றின் இடத்தள்ளுகை குறைவு. நல்லது. அடுத்ததாக நாங்கள் பார்ப்போம் கூட்டம் 2. இந்த கூட்டம் 2ஐ பொறுத்தவரையில் பெரிலியமானது ஒட்சிசனுடன் உயர் வெப்பத்தில், அந்த அழுத்தத்தை கவனியுங்கள், உயர் வெப்பத்தில் தாக்கமுற்று பெரிலியம் ஆக்சைடை உருவாக்கும். நைதரசனுடனும் தாக்கமுறும், அதற்கு உயர் வெப்பம் அல்லது மிக உயர் வெப்பம் என்ற சொல்லு சிறந்தது, Be3 என்று உருவாகும். ஆனால் கூட்டத்திலே கீழே செல்ல தாக்குதிறன் அதிகரிக்கும். அதிலும் இந்த நைதரசனுடன் தாக்கும் தகவு குறையும். ஒட்சனுடன் தாக்குதிறன் கூடும், நைதரசனுடன் குறையும். காரணம் பெருமை, திண்மத்துக்குரிய தள்ளுகை. இங்கே மிக முக்கியமான இன்னும் ஒரு அவதானம், இந்த கூட்டம் 2ல் நேரடியாக பெராக்சைடு ஆக்சைடை உருவாக்கக்கூடிய ஒரே ஒரு மூலகம் பேரியம். ஏனையவற்றுக்கு பேராக்சைடு இருக்குது, நேரடியாக அல்ல. அது கூட்டம் 2. இது ஒரு ரிவிஷன் ஒர்க் பிள்ளையர். நீங்கள் கொஞ்சம் அப்படியே ரீகால் பண்ணி கொண்டு வாங்க உங்கள் மனதில். பிறகு டைம் இருக்க மீண்டும் என்ன இந்த யூடியூப்பில் போய் திருப்பியும் பாருங்க. திரும்ப திரும்ப பார்த்தால் இன்னொரு சுகமான பாடம். சரி, அடுத்ததாக வருகிறேன் ஏனைய உலோகங்கள். ஏனைய உலோகங்கள் என்று நான் கருதும் போது போரன் என்று போட்டிருக்கிறேன். போரன் உண்மையாக உலோகம் அல்ல, அது ஒரு உலோக போலி மெட்டலாய்ட்ஸ். அது இந்த இடத்துல உலோகம் மாறித்தான் செயற்படுகிறது. ஒட்சனுடன் தாக்கமுற்று B2O3 கொடுக்கும். B2O3 உங்களுக்கு தெரியும், இந்த பெரில் வகை ரத்தின கற்கள்ல, இந்த ஜெம்ஸில் ஒரு முக்கியமானால் இந்த B2O3. இந்த மரகதக்கல், கிறிசோபெரில் என்று சொல்லுவோம், அதில் எல்லாம் இந்த B2O3 இருக்கு. அடுத்தவர் நைட்ரஜனோடையும் தாக்கம் அடையும். ஆனால் இவற்றுக்கெல்லாம் அங்கே மேலே அது வடிவாக தெளிவாக அன்லைன் பண்ணப்பட்டுள்ளது, உயர் வெப்பநிலை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அடுத்ததாக பாருங்கள், நாம் அலுமினியத்துக்கு செல்கிறேன். இந்த அலுமினியம் ஒரு வித்தியாசமான உலோகம். ஒரு உண்மையாக ஏனென்றால் பாரம் குறைந்தது, அதே நேரத்தில் அரிக்கப்படும் தன்மை, கொரோஷன் அலுமினியத்திற்கு குறைவு. அதனால்தான் அதனை இந்த பில்டிங் மெட்டீரியலாக, கட்டிட பொருட்கள், குறிப்பாக இந்த கடற்கரை ஓரங்கள் எல்லாம் அலுமினியத்தை விரும்புகிறார்கள். அலுமினியம் பாத்திரத்தையும் விரும்புகிறார்கள். ஆயினும் அதற்குள் அமில பதார்த்தங்களை வைக்கக்கூடாது. ஏனென்றால் அது மெல்ல அரிப்படை. அந்த அலுமினியம் அயன்கள்
உடலில் சேர்வது நச்சுத்தன்மையை உருவாக்கும். அது சொல்ல ஸ்லோ பாய்சனிங், மெதுவான நச்சூட்டல். அந்த வகையிலே அலுமினியம் பாத்திரங்கள் ஒரு பிரச்சனைக்குரிய விடயம் ஆயினும் லேசாக வெப்பமாக்கலாம், பாரமற்றன. இந்த காரணங்கள் அலுமினியத்தை விரும்புகிறோம். இந்த அலுமினியத்தின் மீது ஒரு வன்மையான ஒட்சைடு படலம் Al2O3 படிந்திருக்கு. அது இந்த வழியில வச்சிருந்தால் அந்த அலுமினியம் ஒட்சைடு மெதுவாக உருவாகி இருக்கு. அப்ப அந்த அலுமினியம் ஒட்சைடு படலம் அலுமினியத்தை பாதுகாக்கின்றது. இது அலுமினியத்தின் ஒரு சிறப்பியல்பு. நாங்கள் அறிந்த வகையிலே அனோட்டு பாதுகாப்புக்கு உள்ளாகக்கூடிய ஒரு உலோகம் அலுமினியம். ஏனையவை கதோட்டு பாதுகாப்பு உடையவை. இப்போ இரும்புக்கு நாங்கள் அரிப்புற விடாமல் கதோட்டு பாதுகாப்பு செய்கிறோம். அதனை கதோட்டாக வைத்து தாக்க தொடரில் இரும்புக்கு மேலே உள்ள ஒரு உலோகத்தை அதனுடன் தொடுகையில் அல்லது அருகே வைக்கின்றோம். இங்கே பாருங்கள், இந்த அலுமினியம் ஆக்சைடு உருவாகும் போது மிக பெருமளவு வெப்பம் வெளிப்படுகிறது. 1760 கிலோ ஜூல் (-1) வெப்பம் வெளிப்படுகிறது. இந்த தாக்கத்தை, இந்த உயர் புறவெப்ப தாக்கத்தை தெர்மிட் ரியாக்ஷன் என்று சிறப்பாக சொல்வார்கள். இது எங்களுக்கு இந்த உலோக பிரித்தெடுப்புகளில் ஒரு முக்கியமான ஒன்று. இப்போ இரும்பை பிரித்தெடுப்பதற்கு வழக்கமாக இரும்பு ஃபெரிக் ஆக்சைடாக காணப்படும். அந்த ஃபெரிக் ஆக்சைடை அலுமினியத்துடன் சேர்த்து வெப்பமாக்கினால் அலுமினியம் ஆக்சைடும் இரும்பு வேறாகும். இந்த ரியாக்ஷனை தெர்மிட் ரியாக்ஷன் என்கிறார்கள். ஏனென்றால் அலுமினியம் ஆக்சைடு உருவாகும் போது 1760 கிலோ ஜூல் (-1) வெப்பமும், ஃபெரிக் ஆக்சைடு உருவாகும் போது சுமார் 860 கிலோ ஜூல்ஸ் வெப்பமும் வெளிப்படும். எனவே அலுமினியத்துடன் சேர்த்து வெப்பமாக்கும் போது அங்கே பெறப்படுகின்ற பெருமளவு வெப்பம் இந்த ஃபெரிக் ஆக்சைடை தாழ்த்தி இரும்பாக மாற்ற உதவும். அதுக்கு என்ன தாக்கம்? தெர்மிட் ரியாக்ஷன். நல்லது பிள்ளைகளே. இது மட்டுமல்ல, இந்த அலுமினியம் பாத்திரங்களை செய்து அல்லது அலுமினியம் உபகரணங்களை செய்து சிறிது நேரம் அதனை ஒரு அனோட்டாக வைத்து ஒரு மின்பகுப்பு செய்வார்கள். அதன்போது அதன் மீது இந்த அலுமினியம் ஆக்சைடு படிந்துவிடும். அது அலுமினியத்தை அரிப்புற விடாது பாதுகாக்கும். சரி, இனி அடுத்த கட்டத்துக்கு செல்கிறேன். அலோகங்கள். ஒரு சில அலோகங்களும் இந்த வளிமண்டல ஒட்சனுடன் நேரடியாக தாக்கமுறக்கூடியவை. அந்த வகையிலே கார்பன், பாஸ்பரஸ், கந்தகம் இந்த அலோகங்களை வழியிலே நீங்கள் வெப்பமாக்கினால் அவை எரிந்து தாக்கமடையும். எனினும் இந்த கார்பன் கிராஃபைட் நிலையில் தாக்கம் அடைவது சற்று கடினம். ஆனால் அது கற்கரி, மரக்கரி, சிரட்டக்கரி போன்ற வடிவங்களில் அவை மாசுள்ள வடிவங்கள் என்போம். அந்த கிராஃபைட்டின் மாசுள்ள வடிவங்கள் அவை ஒரு ஃபியூவல், எரிபொருளாக பயன்படுத்தப்படுகின்றன. இதை தவிர இந்த பாஸ்பரஸ், அதிலே பாஸ்பரஸிலேயும் பிரதிருப்பங்கள் உண்டு. எமது பாடத்திட்டத்தில் தற்போதில்லை. அதிலே இந்த வெண் பாஸ்பரஸ் வளிமண்டல ஒட்சனில் தன்னிச்சையாக தீப்பற்று. வழக்கமாக ஒரு அறியப்பட்ட மூலகங்களில் இந்த பாஸ்பரஸ் தான் நீருக்குள் களஞ்சியப்படுத்தப்படுகிறது. சோடியம் போன்றவை மண்ணையில் அல்லது பரவின் எண்ணெய்களில் களஞ்சியப்படுத்துவோம். என்றால் அவை வளியோட நீரோட உக்கிர தாக்கம். ஆனால் பாஸ்பரஸ் வளியுடன் மட்டும்தான் உக்கிர தாக்கம். எனவே அது நீருக்குள் களஞ்சியப்படுத்தப்படும், ஸ்டோர் பண்ணுறோம். ஆனால் செம்பாஸ்பரஸுக்கு தேவையில்லை, வெண்பாஸ்பரஸ் அப்படித்தான். அப்படி என்றால் இவையும் வளியில் விரைவான தாக்கங்கள். கார்பன் எரிஞ்சால் முற்றான தகனமெனின் கார்பன் ஈரோட்சைடு, குறை தகனமெனின் கார்பன் மோனாக்சைடு. பாஸ்பரஸ் எரிந்தால் P2O3, ஆனால் ஒட்சன் போதுமான அளவு கிடைத்தால் P2O5 அல்லது P4O10. ஆனால் கந்தகம் சாதாரணமாக வளியில் வெப்பமாக்கினால் இலகுவாக தீப்பற்று
நீலச்சுவாலையுடன் எரிந்து சல்பர் டை ஆக்சைடை உருவாக்கும். சல்பர் ட்ரை ஆக்சைடு SO3 உருவாவது கடினம். SO3 உருவாவது கடினம். அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சரி, இனி நாம் நீருடன் தாக்கங்களுக்கு செல்கிறோம். இப்போ நாங்கள் வளியுடன் தாக்கம் மிக அதில் நாங்கள் அதை ஒட்சன் மீது தான் நம்முடைய பார்வையை குவித்தோம். இந்த நைதரசன் சாதாரணமாக தாக்கங்களில் இல்லை. ஆயினும் இந்த நன்கு வெப்பமேற்ற சந்தர்ப்பங்களில் மெக்னீசியம், பெர்லியம் போன்ற உலோகங்களோடு, அலுமினியத்தோடு, போரன் போன்ற அல்லுலோகங்களோடு, அதாவது உலோக போலிகளோடு தாக்கம் அடையும். ஆனால் மிக உயர் வெப்பம் அவசியம். சரி, இந்த நீருடன் தாக்கங்களுக்கு வருகிறோம். நீருடன் தாக்கங்களில் கார உலோகங்கள் நான் பொதுவாகத்தான் அங்கே எழுதி காட்டுகிறேன். உக்கிர தாக்கம். சோடியத்தை நீருக்குள் போட்டால் உஸ்ஸண்ட சத்தத்தோட ஓடி 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 தாக்கம் நடக்கும். தடுத்து நிறுத்தின் வெடிக்கும். ஒரு மஞ்சள் சுவாலையுடன் எரிந்து உக்கிர தாக்கம் தடுத்து நிறுத்தின் வெடிக்கும். ஆனபடியா நீருக்குள்ளே நீங்கள் பரிசோதிக்கும் போது ஒரு பயற்றம் மணியளவு சிறிய சோடியத்துண்டே போடுங்க. தயவு செய்து பெரிய சோடியத்துண்டை போடாதீர்கள். உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களுக்கு அருகே நிற்காத நிலையில் அது செய்யவும் வேண்டாம். ஆபத்தான வேலை. ஆனால் பொட்டாசியம், ருபீடியம், சீசியம் அவற்றை டெஸ்ட் பண்ணுறதே இல்லை. எமது பாடசாலை ஆய்வுக்கூடங்களில் மிக அபாயகரமானவை. போதுமான பாதுகாப்புடன் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் நிச்சயம் வெடிக்கும். அவற்றின் என்ன உருவாகிறது? பென்கார ஹைட்ரோக்சைடு. அதோட ஐதரசன் வாயுவும் வெளிப்படும். அந்த ஹைட்ரஜன் வாயுக்கு ஒரு சிறப்பியல்பு பிள்ளைகள் நீங்கள் படிச்சிருப்பீங்க சின்ன வகுப்புகளையும். எரியும் குச்சியை ஐதரசன் வாயுவுக்குள் பிடித்தால் பொப்பென்ற சத்தத்தோட வெடித்து முதலில் நீலச்சுவாலையுடன் எரிந்து உடனடியாக அணையும். அப்போ பொப்பென்ற சத்தத்துடன் வெடித்து எரிந்து அணையும். அது ஹைட்ரஜனுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட். சரி, அடுத்ததுக்கு வருகிறேன். இந்த காரமண் உலோகங்கள் பெரிலியம் நீரோட தாக்கம் இல்லை என்றே எடுத்துக்கொள்ளுங்க. நீராவியுடனும் மந்தம் அல்லது இல்லை. மெக்னீசியத்தின் கருத்துக்கள் மிக முக்கியமானவை. குளிர் நீருடன் தாக்கம் மிக மந்தம் அல்லது இல்லை என்றே சொல்லலாம். ஆனால் நீங்கள் கொதி நீராவியுடன் இந்த மெக்னீசியத்தை வெப்பப்படுத்தினால் மெக்னீசியம் அதுக்கு முதல் கொதி நீருடன் மெக்னீசியத்தை வெப்பப்படுத்தினால் மெதுவாக தாக்கம் நடந்து உக்கிரமல்ல மெதுவாக நடந்து ஹைட்ரஜன் பபிள்ஸ் அந்த நாடா மீது படியும். அந்த பபிள்ஸ் அந்த நாடாவை அப்படியே மேலே தூக்கி கொண்டு வரவினம் நீரின் மேற்பரப்பில் வரைக்க பபிள்ஸ் தப்பி போயிடும், நாடா கீழே விடும். ஆனால் ஒரு பிரச்சனை, அந்த MgOH ட்வைஸ். இந்த MgOH ட்வைஸ் ஒரு வீழ்படிவு. அது அந்த நாடா மீது படிவதால் நீருக்கும் நாடாக்கும் தொடர்பு மந்தப்படும், தாக்கம் மந்தமடையும். நீங்கள் அந்த மெக்னீசியம் டேப்பை லேசாக துடைச்சி போட்டு திருப்பி குளிர் நீருக்குள்ளே போட்டால் மீண்டும் பபிள்ஸ் வரும், மீண்டும் மேலே வரும், மீண்டும் கீழே போய்விடும். ஆனால் கொதி நீராவியோட இந்த மெக்னீசியத்தை தொழிற்பட செய்தால் சூடாக்க வேண்டும். ஆனால் நான் கொதி நீராவி என்ற சொல்லு பயன்படுத்தினேன். வெப்பப்படுத்தினா MgOவும் ஹைட்ரஜனும் வரும். வடிவ தெளிவாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், MgOH ட்வைஸ் அல்ல. மாணவர்களே, நாங்கள் சில விடயங்களை நான் சொன்னேன், முழுவதை நான் இங்கே குறிப்பிடுவது சாத்தியமல்ல. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணி ஒரு நோட் புக்கை வச்சு முக்கியமான விடயங்களை நோட் பண்ணுங்க. நாம் அறிந்த உலோக ஐதரோக்சைடுகளில் கார உலோக ஐதரோக்சைடுகள் மட்டும் லிதியம் தவிர வெப்ப பிரிகை அடைவதில்லை. பிரியா NaOH சூடாக்கினாலும் NaOH தான். அது மட்டுமல்ல, இந்த கார உலோக ஐதரோக்சைடுகள் பன்காரங்கள் நீரில் கரையக்கூடியன. பன்காரங்கள் நீரில் கரையும்.
காரத்தன்மை குறைஞ்சா நீரில் கரைதிறன் குறையும். மீண்டும் அமில இயல்புள்ள ஆக்சைடுகளும் நீரில் கரையும். அந்த இடையில தான் பிரச்சனை வருகிறது. இந்த கார உலோக ஹைட்ரோக்சைடுகள் வெண்காரங்கள் கரையும், வெப்ப பிரிகை அடையாது. ஆனால் மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு வெண்காரம் அல்ல, அது வெப்பத்துக்கு பிரியும். மெக்னீசியம் ஹைட்ரோக்சைடு மட்டுமல்ல, இந்த ரெண்டாம் கூட்டத்திலேயும் கீழே போக போக அந்த ஹைட்ரோக்சைடு கண்ட காரத்தன்மை கூடுறபடியாக அவை வெப்பத்துக்கு பிரிகை அடையும். ஆனால் பிரிகை வெப்பநிலை உயரும், வெப்ப உறுதி கூடும். அதை மறக்க வேண்டாம். அப்போ இந்த எம்ஜிஓ தான் இங்கே வரும். எம்ஜிஓஹெச் ட்வைஸ் அல்ல. அதோட மற்றும்படி இப்போ ஏனைய உலோகங்களை நீங்கள் எடுத்தாலும் நாகம், அலுமினியம், லெட் அப்படியெல்லாம் பிஎம் எல்லாம் எடுக்கலாம். அந்த ஹைட்ரோக்சைடும் வெப்ப உறுதியற்றன. மட்டுமல்ல, அவை நீருடனும் தாக்கம் இல்லை. சரி, அடுத்ததுக்கு போகிறேன். இங்கே பாருங்க, போரன் அலுமினியம் நீரோட தாக்கம் இல்லை. அந்த அலுமினியத்துக்கு பிரதானமான காரணம் அந்த அலுமினியம் ஆக்சைடு. அலோகங்களை எடுத்தீங்கள் என்றால் இந்த கிராஃபைட் நீரோட தாக்கம் இல்லை. ஆனால் நீராவியோட உயர் வெப்பத்துக்கு கொண்டு போனால் கார்பன் மோனாக்சைடும் ஹைட்ரஜனும் வரும். இந்த கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரஜனை நாம் அதை கூறுவோம் என்ன, நீர்வாயு என்றொரு பெயரால் அழைப்போம், வாட்டர் கேஸ். கார்பன் ஹைட்ரஜன் இது இந்த ஐதரசனை பெருமளவு தயாரிக்கக்கூடிய ஒரு வழிமுறை. அங்கே நீர்வாயு உருவாகிறது. அதில் இருந்து ஐதரசனை பிரிச்செடுக்கலாம். அது இண்டஸ்ட்ரியல் கெமிஸ்ட்ரியில் இந்த ஏபர் முறை அமோனியா தயாரிப்பில் இது மாதிரியான சில விடயங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்டு உள்ளன ஏற்கனவே. சரி, ஏனைய உலோகங்கள் தாக்கம் இல்லை அதோட நீராவியோட. ஆனால் அலோகங்களில் அடுத்து வருகிறோம் இந்த ஹலஜன்ஸ், ஏழாங்கூட்டம். இந்த ஏழாங்கூட்ட மூலகங்கள் சாதாரணமாக வளியோட நேரடி தாக்கங்கள் இல்லை. சாதாரண நிபந்தனைகளில் நேரடி தாக்கம் இல்லை. குளோரினோ, புளோரினோ, புரோமினோ நேர தாக்கம் இல்லை. அவற்றின் ஒட்சைடுகளை இன்டிரெக்ட் நேரடியற்ற மறைமுக வழிகளின் ஊடாகத்தான் ஆக்கலாம். ஆனால் நீரோடை பாருங்க, புளோரின் குளிர் நீருட உக்கிர தாக்கமுற்று ஹைட்ரோஃப்ளோரிக் அசிட்டையும் ஒட்சிசன் வாயு குமிழ்களையும் கொடுக்கும். இந்த ஒட்சிசனை நீரோட வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு மூலகம் புளோரின். காரணம், ஒட்சிசனை விட மின்னெதிரியல்பு கூடிய மூலகம் புளோரின். ஆனபடியால் இந்த புளோரின் நீரில் இருக்கிற ஒட்சிசனை ஒட்சியேற்றுகின்றது. இந்த இடத்திலே நீர் ஒரு தாழ்த்தும் கருவி. சில சந்தர்ப்பங்கள் இந்த ஒட்சன் வாயுவோட சிறிது ஓசோன் வாயு, ட்ரை ஆக்சிஜன், டிஆர்ஐ, ட்ரை ஆக்சிஜனும் உருவாகலாம், O3. அது புளோரின் ஒரு சிறப்பு தாக்கம். மேலும் பாருங்கள், குளோரின் எடுத்து பார்த்தீர்களானால் குளோரின் குளிர் நீருடன் இருவழி விகாரம் அடையும். HClOவும் HClO ஹைப்போக்ளோரிக் ஆசிட்டும் உருவாகும். இந்த HClO என்ற ஒரு உப்பு தான் NaClO, சோடியம் ஹைப்போக்ளோரேட். இந்த COVID-19 கொரோனா வைரஸ்களை தொற்று நீக்கம் செய்வதற்கு நாங்கள் இந்த NaClOவை பயன்படுத்தலாம். சோடியம் ஹைப்போக்ளோரைட்டுகளை குளோரேட்டுகளை பயன்படுத்தலாம். நீங்கள் பார்த்துருப்பீர்கள், அந்த தொற்று நீக்கின்ற ஆக்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுவாங்க உடுப்புகளுக்கு மேலே, அது இந்த NaClO என்றாலும் அதில் வர இந்த அட்டமிக் ஒட்சர் சில பாதிப்புகளை ஏற்படுத்தத்தான் செய்யும். ஆயினும் அந்த HClO பாருங்கள், HNuண்டா என்ன, ஃபோட்டோன்ஸ். அந்த ஃபோட்டோன்ஸ் முன்னிலையில் இந்த HClO பிரிகையுற்று அட்டமிக் ஒட்சனை கொடுக்கின்றது. அந்த அட்டமிக் ஒட்சன் தான் கிருமி கொல்லி, அணுநிலை ஒட்சிசன் அல்லது தோன்று நிலை ஒட்சன், அதுதான் கிருமி கொல்லி. அவர்தான் ஒரு வெளிச்சி. ஆனபடியாத்தான் குளோரின் ஈரப்பற்றான நிலையில்
சாய பொருட்களை வெளிற்றும் என்று படிப்போம். காரணம் அந்த அணுநிலை ஓட்சிசன். இந்த அணுநிலை ஓட்சிசன் உருவாகின்ற சந்தர்ப்பங்களில் இப்போ ஹைட்ரஜன் பெராக்சைடு அதுவும் அணுநிலை ஓட்சிசனை கொடுக்கக்கூடியது. NaClO அட்டமிக் ஓட்சிசனை கொடுக்கக்கூடியது. அவை யாவுமே இந்த தொற்று நீக்கிகள் மற்றது வெளிச்சிகளாக பயன்படுத்துகின்றன. நீரை தூய்தாக்களில் நேரடியாக குளோரினை பயன்படுத்துகிறார்கள். குளோரினேட்டட் வாட்டரை பெறும் என்றாலும் பின்னர் அந்த நீரை தூய்தாக்கல்ல HClOவும் ஃபார்ம் பண்ணும். அதை அகற்றுவதற்காக நாம் திரும்ப பரிகரிக்க வேண்டும். சரி, இங்கே பாருங்கள், அடுத்த விடயத்துக்குள்ளே செல்கிறேன். இதில் அந்த 4 HCl என்றது அவசியம் அல்ல. Cl2 + H2O HCl + HClO போதுமானது. அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பிரிண்டிங். ஓகே, 4 HCl அல்ல, HCl + HClO இரு வழி விகாரம். சரி மாணவர்களே, இங்கே பாருங்க, ஒரு சின்ன கேள்வி. இது ஒரு சமயம் இந்த ஃபைனல் பேப்பரில் எனக்கு நல்ல ஞாபகம், இப்போதும் பல்தேர்வு வினாக்களில் 60வது வினாவாக வந்தது. முன்பு 60 கேள்விகள், 41லிருந்து 50 மட்டும் கூற்று காரணம், 51 முதல் 60 வரை மீண்டும் 5 கவனக்கலைப்பான்களை கொடுத்து தேர சொல்லுவார்கள். அந்த வகையில் எனக்கு ஞாபகமான இயர் மறந்து விட்டது. இறுதி கேள்வி 60ஆம் கேள்வி. இந்த வழியில் தற்செயலாக திறந்து வைக்கப்பட்ட ஒரு சோடிய துண்டு உருவாக்குற விளைவுகள் நீங்கள் இவ்வளவும் பார்க்க வேண்டும். Na2O, NaOH, Na2CO3, Na2O2. அங்கே வந்தது தவறான கூற்று எதண்டு. அந்த தவறான கூற்றில் NaOH என்ற ஒரு விளைவு போட்டிருந்தார்கள். அது சரி, NaHCO3யையும் அதோடு சேர்த்து போட்டார்கள். அங்கே தான் தவறு. NaOH சரி, தாராளமாக உருவாகும். ஆனால் NaHCO3 இந்த NaOH இருக்கும்போது NaHCO3 உருவாக மாட்டாது. காரணம், இந்த NaHCO3 ஒரு மென்காரமாக இருந்தாலும் அது ஈரியல்பையும் காட்டக்கூடியது. NaOH போன்ற வன்காரங்களுடன் இந்த NaHCO3 தாக்கம் அடையக்கூடியது. அதை மறந்துடாதீர்கள். அதனுடைய அங்கே தவறான விடையாக அங்கே தரப்பட்டது NaHCO3யும் உருவாகும் என்று. மற்றும்படி இவ்வளவும் உருவாகும். இந்த இடத்துல பொட்டாசியமாக இருந்திருந்தால் KO2 பிரதான விளைவாக வந்திருக்கு. சரி, இது ஒரு சின்ன வினா. தொடருகிறேன். அமிலங்களுடன் தாக்கம். இந்த அமிலங்களை பொறுத்தவரையில் நாம் அசேதன அமிலங்கள் அல்லது கனிப்பொருள் அமிலங்கள் என்று ஒரு பகுதியையும், மற்றவற்றை சேதன அமிலங்கள் என்றும் பிரிப்போம். என்றாலும் அமிலங்கள் பொதுவாக உலோகங்களுடன் தாக்கமுற்று ஐதரசனை கொடுக்கின்றன. கார்பனேட்டுகளிலிருந்து கார்பனீரோக்சைடை கொடுக்கும். அது பொதுவான கருத்துக்கள். இந்த அமிலங்களோட தாக்கத்தில் ஐதரசனுக்கு மேலுள்ள அமிலங்களோட உலோகங்கள தாக்கங்கள் ஐதரசனை கொடுக்கும், ஐதரசனை வெளிப்படுத்தும். இங்கே பாருங்கள், இந்த கூட்டம் ஒன்று உக்கிர தாக்கம், லித்தியம் உட்பட உக்கிர தாக்கம் வெடிக்கும். லேப்பில் செய்து பார்க்க வேண்டாம், அது விஷப்பரீட்சை. ஆனாலும் வேறு உலோகங்கள், இப்போ மெக்னீசியம், நாகம் போன்றவை இந்த அமிலங்களோடு சேர்ந்து ஐதரசனை கொடுக்கும். அப்போ நாங்கள் பொதுவாக சொல்லுவோம் உலோகங்கள் அமிலங்களோடு. ஆனால் சில பேர் அழுத்தி சொல்வார்கள் ஐதான அமிலங்களுடன் தாக்கி ஐதரசனை கொடுக்கும் என்று. ஆனால் ஐதரசனுக்கு கீழே தாக்கத் தொடரில் அமைகின்ற உலோகங்களும் அலோகங்களும் கீழே தான் அமையும். அமிலங்களோட தாக்கம் இல்லை. ஐதரசனை அவற்றால் இடம்பெயர்க்க முடியாது. இதை விட இந்த ஆய்வுக்கூடத்தில் பெஞ்ச் அசிட்ஸ், மேசை அமிலங்கள் என்று சிறப்பாக சொல்லப்படுகின்ற 3 அமிலங்கள் உண்டு. ஒன்று சல்ஃபியூரிக் ஆசிட்,
ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட். இவற்றை பெஞ்ச் அசிட்ஸ் என்று சொல்வார்கள். உங்களுடைய ஆய்வுக்கூடத்தில் நீங்கள் பரிசோதனை செய்கின்ற அந்த மேசையில் ஒரு சின்ன ட்ரக்கில் அது வைக்கப்பட்டிருக்கு. அது 2 வைக்கப்பட்டிருக்கு. ஐதான HCl, சரி HCl, ஐதான சல்பியூரிக் அமிலம், சரி சல்பூரிக் அமிலம், ஐதான HNO3, சரி HNO3. இதிலே இந்த சரி சல்பூரிக் அமிலம், ஐதான நைட்ரிக் அமிலம், செறிந்த நைட்ரிக் அமிலம். இந்த ஐதான நைட்ரிக் அமிலம் என்று நான் சொல்லும்போது 50% செறிவு வரை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த 3 அமிலங்களும் உலோகங்களோட ஐதரசனை கொடுப்பதில்லை. ஐதரசன் அவற்றால் ஒட்சியேற்றப்பட்டு நீராக மாறும். எனவே சரி சல்பூரிக் அமிலமெனின் SO2 வெளிப்படும். SO4 தாழ்த்தப்படும். ஐதான நைட்ரிக் அமிலமெனின் NO வெளிப்படும். சரி நைட்ரிக் அமிலமெனின் NO2 வெளிப்படும். இது பொதுவான முடிவுகள் என்றாலும் இந்த அமிலங்கண்ட செறிவை பொறுத்து வேறு விளைவுகளும் வருவதுண்டு. ஒரு சமயம் ஃபைனல்லே கேட்டிருந்தார்கள், நாகம் சரி சல்பூரிக் அமிலத்துடன் ஒரு குறித்த நிபந்தனையிலே தாக்கமுற்று நாக சல்பைட்டையும் ZNS நீரையும் கொடுக்கும். தாக்கத்தின் ஈடு செய்த சமன்பாட்டினை தருக என்று கேட்டார்கள். அப்போ அந்த இடத்துல அவர்கள் சொல்கிறார்கள், மற்றபடி நீங்கள் எழுத வேண்டாம். நாக சல்பைடு ZNS வழக்கமாக ZNSO4. இங்கே அடுத்த விடயத்தையும் கையோட கவனியுங்கள். இந்த HNO3 ஒரு சின்ன நுணுக்கம் இருக்கிறது. ஓரளவு ஐதான், ஓரளவு அல்லது மிக ஐதான HNO3 அல்லது ஓரளவு ஐதான HNO3 இந்த மெக்னீசியம், பெரிலியம் போன்ற உலோகங்களின் தாக்கத்தில் ஐதரசனை வெளிப்படுத்தும். சோடியத்துடன் உருவாக்கும். ஆனால் சொல்லிவிட்டேன், டெஸ்ட் பண்ண வேண்டாம், ஆபத்து. இந்த சோடியம் நீரோடையும் ஐதரசனை கொடுக்கும். அப்போ ஐதான அமிலங்களில் HNO3 மட்டுமல்ல, நீரும் இருக்கு. உக்கிர தாக்கம். நல்லது மாணவர்களே, நாம் அடுத்த வகையிலே தொடர்ந்து சென்றால் இந்த செறிந்த சல்பூரிக் அமிலத்தின் ஒட்சியேற்றல் அரை அயன் சமன்பாடு தந்திருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் அப்படித்தான் எழுதுகிறோம். SO4 சக 4H+, சக 2 இலத்திரங்கள் அளிப்பது SO2 வாயு சக 2 மூல் நீர். அதே போல NO3- ஐதான செறிந்ததாக இருந்தால் அங்கே ஒரு சின்ன தவறு, NO2 வாயுவும் நீரும் வரும். ஐதானதாக இருந்தால் NO வாயுவும் நீரும் வரும். அதை மனதில் கொள்ளுங்கள். அடுத்த விஷயத்துக்கு வருகிறோம். இந்த செறிந்த அமிலங்களோட தாக்கங்கள் எழுதி காட்டுகிறேன். மெக்னீசியம், அங்கே செறிந்த சல்பூரிக் அமிலம் SO2, ஐதானதனி நான் அங்கே மேற்கனவே சொல்லியிருந்தேன், ஐதான HNO3 என்று சொன்னால் 50% HNO3, அதனுடன் NO வரும். ஆனால் உங்களுடைய டீச்சர்ஸ் கைட்லேயே அது மென்ஷன் பண்ணப்படவில்லை. அவர்கள் ஐதான அமிலம் என்று ஹைட்ரஜனை மட்டும் எழுதியுள்ளார்கள். சரி, அது சில இடங்களில் சின்ன கருத்து முரண்பாடுகள் உண்டு. ஆனால் இவை முந்தின வினாக்களில் வந்துள்ளன. எவ்வாறு இருப்பினும் நீங்கள் ஐதான அல்லது ஓரளவு ஐதான HNO3 என்றால் இங்கே ஐதரசனையும் எழுதலாம். செறிந்த HNO3 அல்லது 50% HNO3 பாருங்கள், அந்த NO வருவதை திரும்பவும் எழுதி காட்டியிருக்கிறோம். அங்கே இதில் அதில் முதலாவது செறிந்த HNO3, அது NO2. ஐதான HNO3 NO, அந்த வேறுபாடுகள் அங்கே தவிர்க்க முடியாமல் அமைந்து விட்டன. சரியா? ஐதானதென்றால் NO, சரி என்றால் NO2. ஐதானதுக்கு பி சமானம் 1:4, செறிந்ததின் பி சமானம் 3:8. வேறு தாக்கங்களும் உண்டு, எங்களுக்கு அவசியம் அல்ல. நல்லது, அடுத்ததை பாருங்க. இந்த தாக்க தொடரில் கீழே இருக்கிற உலோகங்களும் சரி சல்பூரிக் அமிலம், சரி HNO3, ஐதான HNO3 ஒட்சியேற்றப்படக்கூடியன. ஐதரசனுக்கு கீழே இருக்கிறவை.
அங்கே ஹைட்ரசன் வருவதில்லை. அலுமினியம், இரும்பு போன்றன செறிந்த HNO3யுடன் பேசிவாகும், செயற்படா நிலை. அது தெளிவாக கவனிங்க. என்ற காரணம் அவற்றின் மீது அலுமினியம் ஆக்சைடு, ஃபெரிக் ஆக்சைடு போன்ற ஆக்சைடு படலங்கள் உருவாகின்றன. இவை HNO3யுடன் தாக்கத்தை தடுக்கும், உடனடியாக செயற்படா நிலை அடையும். இந்த செறிந்த HNO3 வழக்கமாக நாங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அலுமினியம் பாத்திரங்களுக்குள்ள. காரணம் அந்த அலுமினியம் ஆக்சைடு படலம் வாரது. SN பொறுத்தவரையிலையும் SNO2 தான் உருவாகும். ஆனால் அது ஒரு வீழ்படிவு, ஒரு வன்மையான படி அல்ல. அதனுடைய SNோட தாக்கம் மந்தம், பெசிவ் அல்ல, செயற்படா நிலை அல்ல. இந்த கார்பன், P4, கந்தகம் போன்றன செறிந்த சல்பூரிக் அமிலத்தாலும் செறிந்த HNO3ஆலையும் சூடான நிலையில் ஒட்சியேற்றப்படக்கூடியன. வழக்கமாக கார்பனின் கார்பனீரோட்சைட்டு, பொஸ்பரசனின் H3PO4, கந்தகமெனின் சரி சல்பூரிக் அமிலமாக இருந்தால் SO2, சரி HNO3 இருந்தால் H2SO4ம் வரும். இந்த சரி சல்பூரிக் அமிலத்தோட கந்தகம் அர்த்தம் இல்லையே என்ன H2SO4 கொடுப்பதுன்னு சொல்றது. ஏன்னா அது H2SO4 தாக்கம் அடைகிறது, அது SO2 தான் கொடுக்கும். ஆனால் சரி HNO3யோட H2SO4 விளைவாகும். இந்த தாக்கங்கள் உங்களுக்கு பல்தேர்வு வினாக்களில் வந்திருக்கின்றன. ஐதான HNO3யோட அலோகங்கள் நோ ரியாக்ஷன். அலோகங்கள் ஐதான HNO3யோட நோ ரியாக்ஷன். அதை மைண்டில் வச்சுக்கொள்ளுங்க. சரி, அடுத்ததுக்கு வருகிறேன். இந்த பின்வரும் தாக்கங்களை தருக என்று சொல்லி போட்டு நான் அங்கே விடையையும் சேர்த்து தந்துள்ளேன், வேறு வழி இல்லை. இரும்பு ஐதான சல்பூரிக் அமிலத்தோட தெளிவாக கவனிங்க. ஐதான சல்பூரிக் அமிலம் எனின் ஃபெரஸ் சல்பேட்டோட ஹைட்ரஜன் வரும். ஆனால் சரி சல்பூரிக் அமிலம் ஒட்சியேற்றும் கருவி. அதில் ஃபெரிக் சல்பேட் தான் உருவாகும், Fe2SO4 த்ரைஸ் தான் உருவாகும். ஃபெரஸ் வராது, என்றால் ஃபெரஸ் ஃபெரிக்காக ஒட்சியேற்றப்பட்டு விடும். இதே போல NaOHின் தாக்கங்களுக்கு அடுத்ததாக செல்கிறோம். இதுவரையும் வளியோட, நீரோட, அமிலங்களோடு என்று படிப்பிச்சார். சற்று மாறுகிறேன். வெண்காரம், NaOH ஒரு வெண்காரம். அந்த NaOHின் சில முக்கிய தாக்கங்களையும் நீங்கள் அறிந்திருத்தல் அவசியம். அந்த வகையில் முதலாவது இந்த யார் இந்த வெண்காரங்கள்? குரூப் 1, குரூப் 2ல் பேரியம், ஸ்ட்ரோஞ்சியம், இவை வெண்காரங்கள். இவையெல்லாம் நீரில் கரையக்கூடியவை. ஆனால் மென்காரங்கள் கரையும் தகவு குறைவு, காரத்தன்மை குறைய குறைய மேலும் குறையும். இருந்தாலும் இந்த அமில இயல்புள்ளவை கரையும். சரியா? சரி, இங்கே ஒரு நாங்கள் பார்ப்போம். இந்த NaOH நாம் ஒரு சோதனை பொருளாக, ஆய்வு கூட சோதனை பொருளாக பயன்படுத்துகிறோம். இந்த ஃபெரஸ் அயன்கள், ஃபெரிக் அயன்கள், கோபால்ட் அயன்கள், நிக்கல் அயன்கள், இந்த டி பிளாக்கில் இவை முக்கியமான ஆக்கள். இவற்றுக்கு நீங்கள் NaOH சேர்த்தா அவை இந்த ஹைட்ரோக்சைடு வீழ்படிவாக மாறும். FeOH ட்வைஸ் அழுக்கு பச்சை, FeOH த்ரைஸ் செங்கவிலம். ஆனால் இந்த FeOH ட்வைஸ் வளியின் ஒட்சியேற்றத்தால் மெதுவாக ஃபெரிக் ஹைட்ரோக்சைடாக மாறும். கோபால்ட் ஹைட்ரோக்சைடு நீலம். அதிலே நான் மீண்டும் இந்த இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த டி பிளாக்கும் உங்களுக்கு செய்து காட்டுவேன். இந்த கோபால்ட் ஹைட்ரோக்சைடு நீல வீழ்வடிவு, ஆனால் சிறிது நேரம் அதனை வளியில் வைத்திருந்தால் மென் சிவப்பாக மாறும். அது கோபால்ட் ஹைட்ரோக்சைடுக்கு ஒரு இயல்பு. உடனே நீலம்தான் வேறு, பிறகு மென் சிவப்பாகும். அது வழி தொடர்பில் மூல சேர்வைகள், இப்போ COOH அப்படியான சில சேர்வைகள் உருவாகின்றன, மென் சிவப்பாக மாறும்.
நீர் மூலக்கூறின் அளவும் அதை தீர்மானிக்கும். நிக்கல் ஹைட்ரோக்சைடு பச்சை. இதை விட இங்கே நான் குறிப்பிடவில்லை, இந்த குரோமிக் ஹைட்ரோக்சைடு நீல பச்சை. ஆனால் கீழே வரும், இன்னொரு சந்தர்ப்பத்தில் வரும், இதில் சொல்லவில்லை. இதே போல் மெங்கனீஸ் ஹைட்ரோக்சைடு மென் சிவப்பு, ஆனால் ஆல்மோஸ்ட் கலர்லெஸ். இந்த MnOH twice ஆல்மோஸ்ட் கலர்லெஸ் என்று தான் சொல்கிறோம். சில பேர் வெள்ளை வீழ்வடிவென்றும் சொல்கிறார்கள். அது மிக வெளிர் மென் சிவப்பு. அதில் இன்னும் ஒரு சிறப்பியல்பு இந்த MnOH twice. இதை நான் சொன்னேன், நீங்கள் ஒரு சின்ன சின்ன குறிப்புகளையும் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா இன்ஆர்கானிக் முழுவதையும் நாங்கள் இங்கே தொகுத்து தருவதென்றால் நீண்ட நேரம் எடுக்கும். இந்த கெமிஸ்ட்ரியில் ஒரு கணிசமான பங்களிப்பை இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியும் ஜெனரல் கெமிஸ்ட்ரியும் தான் எடுத்துக்கொள்கிறோம். அதுலேயும் இன்ஆர்கானிக் தான் முக்கியம். இண்டஸ்ட்ரியலும் இஸ் ஏ பார்ட் ஆஃப் இன்ஆர்கானிக் தான் சொல்கிறார்கள். 50 விதமான புள்ளிகளை உங்களுக்கு தரக்கூடியவை. நேரத்தை மிச்சம் பிடிக்கலாம், கணிப்புகள் குறைவு. ஒரே ஒரு வேலை பாடமாக்கண்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பாஸ் பேப்பர்ஸை திரும்ப திரும்ப செய்து பழகுங்க. நாங்கள் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த டி பிளாக்கையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி சில பரீட்சார்த்த வினாக்களையும் உங்களுக்கு தருவோம். சந்தர்ப்பத்தில் அதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் செய்வோம். ஒரேடியாக சாத்தியம் இல்லை. இன்று முக்கியம் ரிவிஷன். நல்லது. அப்போ இந்த MnOH twiceக்கு ஒரு சிறப்பியல்பு, அது வழியிலே ஒட்சியேற்றப்பட்டு கட்டுங்கபில MnO2 மாறும். அந்த MnO2 நிறங்களையும் முரண்பாடுகள் உண்டு. நீங்கள் எதற்கும் கருங்கபிலம் என்று எழுதுங்கள், தப்பிடுவோம். சரியா? கருங்கபிலங்கள். சரி, அடுத்ததுக்கு வருகிறேன். இங்கே பாருங்கள், இந்த கோபோர்ட் ஹைட்ரோக்சைடு அங்கே காட்டுகிறேன். உடனடியாக நீலம், ஆனால் வழியில் வச்சிருந்தா நிறுத்தி வைத்தல் என்று சொல்வார்கள், மென் சிவப்பு. இந்த கோபோர்ட் ஹைட்ரோக்சைடு நீலம் செறிந்த NaOH மெதுவாக கரையும். இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பல பேரிடம் இந்த வினாவை நான் சந்திச்சிருக்கிறேன். கோபோர்ட் ஹைட்ரோக்சைடில் NaOH கரையுமான்ற வினா வருகிறது. மிகை செறிந்த NaOH, அந்த சொல்லை கவனியுங்க. செறிந்த NaOH நன்கு செறிந்த NaOH மெதுவாக கரையும். இந்த கெமிஸ்ட்ரி புக்ஸில் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியின் பைபிள் என்று சொல்லப்படுறது லீ என்ற கெமிஸ்ட்ரியின் கண்டெக்ஸ் இன் கெமிஸ்ட்ரி. அதில் அவர் அதை தெளிவாக சொல்லுகிறார். மிகை நன்கு செறிந்த NaOH மெதுவாக கரைந்து நீலக்கரைசலை கொடுக்கும். அது காம்ப்ளெக்ஸ் வரும். கோபால்ட் ஈரியல்புடைய உலோகம் அல்ல. கோபால்டிக் ஹைட்ரோக்சைடு மிக மிக மென்மையான ஈரியல்பை காட்டுகிறது. அதுதான் செறிந்த NaOH மெதுவாக கரைவதற்கு காரணம். அடுத்ததை பாருங்கள், குரோமியம். குரோமிக் ஹைட்ரோக்சைடு நீல பச்சை வீழ்படிவு, ஆனால் மிகி NaOH கரையும். CrOH 4 times மைனஸை கொடுக்கும். அது ஒரு நீல கரைசலாக வரும். இந்த அதை விட சில பேர் இதனை CrO2 மைனஸ் என்றும் எழுதுகிறார்கள். அக்செப்டட். அலுமினியத்தோட கம்பேர் பண்ணி பாருங்க. அலுமினியம் இதே போல தான் AlOH4 மைனஸ் AlO2 மைனஸ் என்றும் எழுதலாம். அது குரோமியம். இந்த நிறங்களை அவதானித்து கொள்ளுங்கள். ஏன்னா சில சமயம் இந்த ஸ்ட்ரக்சர் பேப்பரில் 2வது வினாவாக வரும். இங்கே பாருங்க, அலுமினியம் அயன்கள், நாக அயன்கள், Sn2+, 4+, Pb2+. இவை யாவும் ஈரியல்பு ஐதரோட்சைடு வீழ்வடிவுகளை கொடுப்பன. மிகை NaOH கரையக்கூடியன. இவை யாவும் ஈரியல் வைரட்ஸ் மிகி NaOH கரையும். அந்த தாக்கங்களுக்கு நான் அலுமினியத்தையும் ஜிங்கையும் எக்ஸாம்பிளாகி தந்திருக்கிறேன். இந்த AlOH 4 times மைனஸும் எழுதலாம், AlO2 மைனஸும் எழுதலாம். ZnOH 4 times 2 மைனஸும் எழுதலாம், ZnO2 2 மைனஸும் எழுதலாம். அது காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம். இது யாருக்கு? இந்த ஈரியல்புடைய உலோகங்கள். அப்போ ஈரியல்புடைய உலோகங்கண்ட சிறப்பியல்பு
NaOH முதல்ல அவையின் ஹைட்ரோக்சைடு வீழ்வடிவுகள், அந்த வீழ்வடிவுகள் தொடர்ந்து NaOH கரையும், மிகை NaOH கரையும். காரணம் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நல்லது. அடுத்ததாக செல்கிறேன். இந்த NaOH ஒரு வெண்காரம், அது ஈரியல்புடைய உலோகங்களுடன் ஐதரசனை வெளிப்படுத்தக்கூடியது. அலுமினியத்தோடு, நாகத்தோடு, SnPbBயோட எல்லாம் ஐதரசனை வெளிப்படுத்தும். இந்த ஈரியல்புடைய உலோகங்கள் என்றாலே அர்த்தம் அவை அமிலங்களுடனும் வெண்காரங்களுடனும் ஐதரசனை கொடுப்பவை. அவைதான் ஈரியல்புடைய உலோகங்கள். இதை விட கந்தகம், அலசன்கள், பொஸ்பரசுடனும் இந்த NaOH போன்ற வெண்காரங்கள் இருவழி விகார தாக்கங்களில் ஈடுபடுகின்றன. அவையே ஒட்சியேற்றப்படும், அவையே தாழ்த்தப்படும். கந்தகத்தோட தாக்கத்தை பாருங்கள். சோடியம் தயோசல்பேட்டும் சோடியம் சல்பைட்டும் உருவாகிறது. அலசன்களோட பொதுவாக எழுதுகிறேன். குளோரின், புரோமின், அயடினுக்கு NaXம் NaXO3யும் நீரும் வரும். இது குளோரின், புரோமின், அயடின் மூன்றுக்கும் பொதுவானது. ஆயினும் குளோரின் மட்டும் குளிர்ந்த ஐதான நிலையில் NaClOவும் NaClம் நீரும் வரும். இந்த NaBrO சைவர் பாக சிக்கு அனித்தான வெப்பநிலைதான் இருக்கு. அப்போ சாதாரணமாக இங்கே எழுத வேண்டாம். NaIO மிகவும் உறுதி குறைவு, அதுவும் எழுத வேண்டாம். சரியா? ஆனால் ஃப்ளோரின் தாக்கம் வித்தியாசமானது. ஃப்ளோரினோட NaOH தாக்கம் முறைக்க NaOH அது இருவழி விகாரம் அல்ல. அங்கே NaOH ஆனது தாழ்த்தியாக தொலைப்படும். வித்தியாசம். இந்த ஃப்ளோரினோட நீர் கூட தாழ்த்தியாகத்தான் தொலைப்பட்டது. ஏன்னா ஃப்ளோரின் தான் ஒரே ஒரு மூலகம் ஆக்சிஜனை விட அல்லது எல்லா மூலகங்களையும் விடவும் மின் எதிரியல்பு கூடியது. அப்போ அது ஆக்சிஜனையும் ஒட்சியேற்று. அந்த வகையில் அது NaOH ஒட்சியேற்ற உங்களுக்கு வார விளைவு OF2 உருவாகிறது. ஆக்சிஜன் டைஃப்ளோரைடு. F2O எழுதாதெங்கோ, அது பழைய முறை என்ற ஒரு ரெடிஷன். நேர் ஒட்சியேற்ற நிலைக்குரிய மூலகங்கள் முதலிலும், அடுத்து மறை ஒட்சியேற்ற நிலைக்குரியவையும் எழுதப்படல் வேண்டும். இது இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியின் ஒரு பொது விதி. ஒரு சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் முரண்படுவோம். இப்போ அமோனியா எழுதக்க ஏச்ச பின்னுக்கு தான் எழுதுகிறோம். பொஸ்பீன் PA3 எழுதக்க பின்னுக்கு தான் எழுதுகிறோம். அது தவிர்க்க முடியாது. உண்மையாக இடைப்பட்ட காலத்திலே H3 என்னென்று கூட எழுதினார்கள். ஆனால் அவை பிறகு காலப்போக்கில் மீண்டும் வழக்கொழிந்து விட்டன. அப்போ அந்த வகையில் நாம் இந்த தாக்கங்களில் பொதுவான முறை OF2 என்றதான் தற்போதைய வழக்கம். ஆனால் பழைய புக்ஸில், பழைய பேப்பர்ஸில் F2O உண்டு. அண்டாலும் அங்கே ஒட்சனுக்கு +2 மறக்க வேண்டாம். சரி, அடுத்ததுக்கு போகிறேன். அமோனியா. இந்த அமோனியான்ற தாக்கங்களும் எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம். இந்த அமோனியா வாயு நிலை, நீர்க்கரசல், திரவ நிலை, அந்த மூன்றிலும் வேறுபடக்கூடிய சில தாக்கங்களை காட்டுகிறது. அமோனியாவில் நைதரசனட்ட வழங்கக்கூடிய தனிச்சோடி இலத்திரன் இருக்கு. அதால் பொதுவாக இந்த அமோனியா நீர்க்கரசல், அங்கே பாருங்க, நீரில் கரைக்க அது அமோனியம் அயனையும் OH அயனையும் உருவாக்கும். அது மீளும் தாக்கம், ஒரு மென்காரம். இதை இந்த ஆனபடியாகத்தான் அமோனியா எக்குவஸ் என்பது NH4OH எக்குவஸ் எனவும் எழுதப்படுகிறது. அமோனியா எக்குவஸ் அல்லது NH4OH ரெண்டும் ஒன்றுதான். சந்தர்ப்பத்தை பொறுத்து எழுதுங்க. இந்த அமோனியா ஒரு மென் அமிலமாகவும் தொழிற்படலாம். அது வழங்கக்கூடிய தனிச்சோடி இலத்திரனை வைத்திருக்கிறபடியால் மென்காரம், நீர்க்கரசல் OH என கொடுக்குது. காரம் என்று சொல்லிக்க
பொதுவான ஒரு கருத்து OH என கொடுப்பார். மூலங்கள் எல்லாரும் OH என கொடுக்க வேணுமென்று இல்லை, சரியா? ஆனால் காரங்கள் கட்டாய மூலங்கள் என்றாலும் அந்த அந்த கருத்துக்களை இப்போ சில முரண்பாடுகள் வந்து கொண்டிருக்குது. OH மூலங்களையும் காரம் என்று சொல்லலாம் என்ற ஒரு கருத்தும் வருது. ஆனால் காரமில்லா மூலங்கள் எல்லாம் காரம் அல்ல, அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பிரதானமாக OH- அதுதான் அல்கலி சப்ஸ்டன்ஸ் என்று சொல்லுகிறோம். சரி, அப்போ அமோனியா ஒரு மென்காரம். அந்த அமோனியா ஒரு மென் அமிலமாகவும் செயற்படக்கூடியது. இங்கே பாருங்கள், இந்த அமில தொழிற்பாட்டுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த சோடியம் போன்ற உலோகங்களோட ஐதரசனை வெளிப்படுத்துது. உலோகங்களோட ஐதரசனை வெளிப்படுத்தல் ஒரு அமில தொழிற்பாடு. அதுக்கு இங்கே பாருங்கள் அந்த தாக்கத்தை. இது ஒரு முக்கியமான விடயத்தை நான் தெளிவாக காட்டுகிறேன். அமோனியா கேஸ் ஓ லிக்யூட். விளைவில் எழுதுகிறேன் NaNH2 சோடா மைட்டு சாலிட் கேஸ் அமோனியாவாக இருந்தால் சாலிட் வரும். திரவ அமோனியாவாக இருந்தால் AM என்று போட்டு காட்டுகிறேன். AM என்றது அமோனிக்கல் சொல்யூஷன். இப்போ எக்வஸ் என்றது நீர்க்கரசல் மாதிரி. அமோனியா ஒரு கரைப்பானாக வரைக்கும் அதுக்கு பேர் அமோனியா கரைசல். அதுக்கு ஒரு குறியீடு, சிறப்பு குறியீடு AM, அமோனிக்கல் சொல்யூஷன். அப்படிதான் எழுதுறது, நீர்க்கரசல் எக்வஸ் மாதிரி. மற்றது அமோனியா சோடியத்தோடையும் தாக்கமுற்று ஐதரசனை கொடுப்பது போல மெக்னீசியத்தோடையும் தாக்கம் அடையும். ஆனால் இந்த மெக்னீசியத்தின் தாக்கத்தில் ஒரு சிறப்பியல்பு மெக்னீசிய நைட்ரைட் Mg3 என்று உருவாகிறது. MgNH2 twice அல்ல, அது போட்டால் தவறண்டில்லை MgNH2 twice. ஆனால் MgN3 தான் நல்ல விட ஐதரசன் வரும். இதே போல மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், கல்சியமாக இருந்திருந்தால் கல்சியம் ஹைட்ரைடு CaH2வும் N2வும் வரும். அதுங்கிற பாடப்பிறப்பில் கொஞ்சம் விலகி நிற்குது. CaH2 கல்சியம் ஹைட்ரைடும் N2 நைட்ரஜன் வாயுவும் வரும், அது கல்சியம். இந்த வேறுபாடுகளை கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் இப்போ இதில் இதுவரையும் பார்த்து கொண்டு வந்ததில் ஒரு தொகுப்பை சந்திக்கின்றேன் இல்லையா, ஒரு தொகுப்பை காண்கிறோம். அந்த வகையில் அடுத்த வகுப்புக்கு நாங்கள் இந்த அமோனியா ஒரு இணையாக தொழிற்படும் என்ற ஒரு எண்ணக்கருவை சந்திப்போம். அது முக்கியமாக டி பிளாக்குக்குரியது இல்லையா, அது டி பிளாக்குக்குரியது. அப்போ நாங்கள் அடுத்த வகையை சந்திப்போம். ஆனால் இன்றைக்கு அதுக்குள்ள ஒரு கால் ஊன்றி செல்கிறேன். நீங்கள் போர்டில் பார்த்தா இந்த காம்ப்ளெக்ஸஸ் அமோனியாவோட வர காம்ப்ளெக்ஸ்களை பாருங்கள். ஏன்னா நாம் அடுத்த முறை இந்த காம்ப்ளெக்ஸை பற்றியும் சில கருத்துக்களை முன்வைப்பேன். வினா இலக்கம் 7 A பார்ட் இந்த காம்ப்ளெக்ஸஸ். நல்லது மாணவர்களே, இன்றைய தினம் நாம் படித்தவற்றை சற்று மீட்டு பாருங்கள் இல்லையா. நீங்கள் இன்று மீட்டு பார்த்தமாக இருந்தால் உங்களுக்கு வருகின்ற சில விடயங்கள், நான் இந்த முக்கியமான சில விடயங்கள் அடுத்த வகுப்பு அடுத்த இதில் சந்திப்பேன். அந்த வகையில் இங்கே பாருங்கள், சல்பூரிக் அமிலத்தின் தாக்கங்கள், அதை தவிர SO2H2S தாக்கங்களின் ஒப்பீடு, அடுத்ததாக ஹைட்ரஜன் கேஸ் அதை பற்றிய ஒரு தாக்கங்கள், சில முக்கிய விவரங்கள், ஐதரசன் வாயு H2S SO2, இவை எல்லாம் நாம் தொடர்ந்தும் பார்க்க வேண்டிய விடயங்கள். அதை முன்கூட்டியே நான் உங்களுக்கு சொல்லி வைக்கின்றேன். ஏனென்றால் நீங்கள் அடுத்த ஒரு நிகழ்விலை சந்திக்கும் போது இவை பற்றிய மீண்டும் உங்களுடைய நோட்ஸ் காப்பிகளையோ புத்தகங்களையோ தட்டி பார்த்து கொண்டு வாருங்கள். அப்படி என்றால் நான் விளக்குவதற்கு எனக்கு இலகுவாக இருக்கும். அதிலேயும் குறிப்பாக இந்த H2O2 அவற்றை முக்கியமான இயல்புகள், இந்த அமோனியா என்ற இயல்புகளில் இணையாக தொழிற்படுற இயல்பு, அந்த நிறங்கள், இதிலே சில கருத்து முரண்பாடுகளும் உங்களுக்கு உண்டு. சந்திப்போம்.
அப்போ இதுவரையும் இன்றைக்கு நாங்கள் படித்த தாக்கங்கள்ல இல்லையா முக்கியமான விடயமாக வருவது இல்லையா அமிலங்களோட நீரோட தாக்கங்களை பார்த்தோம். நல்லது மாணவர்களே, இன்றைய தினம் இந்த இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியின் ஒரு முக்கியமான சில விடயங்களை தொட்டு சென்றேன். புரிதொரு சந்தர்ப்பத்தில் டி பிளாக் அல்லது ஏனைய விவரங்களுக்கும் உங்களுக்கு சொல்லுவேன். இறுதியாக வழக்கம் போல இந்த நன்றியை கூறி வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.